1000 மாதங்களை விட சிறந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த லைலத்துல் கத்ரில் எவர் ஒருவர் ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்தும் இந்த லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குகிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லைலத்துல் கத்ருடைய நாட்களில் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த 10 நாட்களில் அவர்கள் அமல் செய்வதை போன்று வேற எந்த நாட்களிலும் அவர்கள் அப்படிப்பட்ட அமலை செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த நாட்களில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த நாட்கள் வந்துவிட்டால் தன்னுடைய உறவினர்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் மற்ற அண்டை வீட்டுக்காரர்களையும் அனைவரையும் எழுப்பி அந்த நாட்களில் அந்த இரவு என்பது தூங்குவதற்கான நாள் அல்ல, அது அமல் செய்வதற்கான நாள் என்று மக்களிடத்தில் ஏவக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள் தான் இந்த லைலத்துல் கத்ர். அதனால் இந்த லைலத்துல் கத்ர் என்பது நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக எண்ணி அந்த லைலத்துல் கத்ரில் நிறைய அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா அந்த நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள். அதாவது ஒரு மனிதன் 83 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால், குறிப்பாக அந்த 83 வருடமும் முழு நன்மை செய்தவனாக ஒருவன் வாழ்ந்தால் எவ்வளவு நன்மை பெற முடியுமோ அவ்வளவு நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ர்ல ஒரே இரவில் நமக்கு கொடுக்கிறேன்னு சொல்றான். அதனால இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யக்கூடியவராக அந்த நேரத்தை வீணடிக்காமல் நிறைய அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.